இந்த தேங்காய் பூ பழம்லாம் கோயிலுக்கு எத்தனை சாமிக்கு உடைக்கிறீங்க? இது எதுக்குன்னாவது ஐயர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல நீங்களாவது ஐயராவது சொன்னாரா உங்களுக்கு? தேங்காய் சாமிக்கு உடைக்கிறேன்னு எடுத்துன்னு போறீங்க, தேங்காயை உடைக்கிறீங்க. உடைச்சு சாமி பக்கம் தேங்காய் வைக்கிறதே கிடையாது யாருமே. நம்ம பக்கம் வச்சுக்கிறோம் தேங்காவை, ஓட்டை மட்டும் சாமி பக்கம் வைக்கிறோம். இது என்ன நியாயம்? இது நியாயமா? ஓட சாமிக்கு எத்த போனேன், ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு போற, வெள்ளி தூக்கு எடுத்துக்கணும், கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் ஓட்டை ஒடிச்சு சாமிக்கு வைக்கிற தேங்காய் ஊம்பக்கம் வச்சுக்கிட்டு எப்படி நியாயம்? காரணம் என்ன? அது தப்பா சரியானா சரி. அந்த தேங்காய் மாதிரி உன் மனம் மாறணும், அவ்வளவு மென்மையாகணும், அவ்வளவு வெண்மையாகணும். அதனால சொல்றாரு, தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது. தேங்காய் மாதிரி என்னுடைய மனம் எப்ப மாறும்? அதுக்கு நீ கருணை புரியக்கூடாதான்னு இறைவனை பத்திரகிரி கேட்கிற. அப்போ அந்த தேங்காய் மாதிரி மனம் மாறணுமா? வாழைப்பழம் ஏற்றும் போற, கற்பூரம் ஏற்றும் போற, வெத்தலை ஏற்றும் போற, பாக்கு ஏற்றும் போற. நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் கோயிலை வாங்கி வச்சா சாமி போட்டு பாருன்னு. ஏன் சொல்றேன்னா, எந்த செயலையும் கேட்கணும், இல்ல அவன் சொல்லணும். இந்த தேங்காயை எதுக்கு ஓட்டுறோம்? மும்மலத்தை சார்ந்தது தேங்காய். மேல் மட்டை ஒண்ணு, மேல் மட்டை ஒரு மலம், ஓடு ஒரு மலம், காய் ஒரு மலம். இந்த மும்மலம் நீங்கன்னா அமுதம் கிடைக்கும், அதான் தண்ணி. அப்ப மும்மலத்தை நீக்கணும். மும்மலத்தை நீக்கணும்னா உன் மனம் வெள்ளையாகணும் அப்படின்றதுக்காக தேங்காய் உடைக்கிறோம் சாமிக்கு. இல்லைன்னா சாமிக்கு அந்த தேங்காய் உடைச்சு ஒன்னே ஆக போகுது. வெத்தலை பாக்கெல்லாம் வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம்? வெத்தலைன்னா காத்து, பாக்குன்னா நீர், கற்பூரம்னா நெருப்பு, பழம்னா மண்ணு, பூன்னா ஆகாயம். 5 பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுக்கிறோம், கடவுளையே வழிபடல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாத நான் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றேன்னா ஒரு சாமி கும்பிட்டுருக்க மாட்டேன். நீ சும்மா ஒப்புக்கு சாமி கும்பிட்டுன்னு வரலாமே தவிர நிஜத்துல சாமி கும்பிட முடியாது. ஏன்னா ஒண்ணுமே தெரியலையே, உனக்கு எங்க சாமி கும்பிட போற? அதனால மனிதன் வழிபட்டுனுங்கிறது 5 பஞ்சபூதத்தை, கடவுள கிடையாது. 5 பஞ்சபூதம் தான் மனிதனையும் படைச்சது, உயிரினங்களை படைச்சது. ஆனா 5 பஞ்சபூதத்தை படைச்சது கடவுள். மனிதனால படைக்க முடியுமா? பூமியை எவனால படைக்க முடியுமா? ஆகாயத்தை எவனால படிக்க முடியுமா? சூரியன் வெயில எவனால படைக்க முடியுமா? காற்றை எவனா? இது 5 பஞ்சபூதத்தையும் படைச்சது இறைவன். இதையும் படைச்சு உயிரினத்தையும் படைச்சிட்டு மேல நின்று நம்மளை வேடிக்கை பார்க்கறான். இதுதான் இறைவனுடைய வேலை. கண்ணதாசன் அருமையா ஒரு பாடல், இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, இவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மைகள் செய்து தாம் விளையாட அப்படின்னு இருப்பான். அது மாதிரி இறைவன் பொம்மை செய்து நம்மளை உலகத்துல போட்டுட்டு வேடிக்கை பார்த்து நிற்கிறான். நம்ம என்ன பண்ண, ஒரு குடும்பம் நாய்க்கு நம்ம 2 குழந்தைய பெற்றுட்டு அதுங்கிட்ட மல்லு கட்டின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதாம்மா உலகம்.